ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 18வது அத்தியாயம். ஒரு பிராமண சிறுவன் ஸ்ருங்கினால பரீட்சித் மகாராஜா சபிக்கப்பட்டது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 24 முதல் 31 வரை, 24 to 31. ஏகதாதனுருத்யம் ய விசரன் மிருகயாம் வனே மிருகானனுகதஸ்ராந்தः சுதிக்ஷ்ருஷிதோ பிருஷம் ஜலாசயம் அசக்ஷானः பிரவிவேஷதம் ஆஸ்ரமம் ததர்ச முனி ஆசீனம் சாந்தம் மீலீத லோச்சனம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஒரு சமயம் வில்லும் அம்புகளும் ஏந்தி காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த பரீட்சித் மகாராஜன் மான்களை தொடர்ந்து ஓடி பசியும் தாகமும் மேலிட மிகவும் களைப்படைந்தார். நீர்நிலையை தேடி அலைந்த வேளையில் புகழ்பெற்ற சமீக ரிஷியின் ஆசிரமத்தில் நுழைந்த அவர் ரிஷி மூடிய கண்களுடன் மௌனமாக 1824 தேங்க்யூ மௌனமாக அமர்ந்திருப்பதை கண்டார். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுருன்மிலிதம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாததேஷதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போது இந்த தொடர் பாகவத சத்சங்க வகுப்பில் நம்ம முதலாம் ஸ்கந்தத்தில் 18ஆம் அத்தியாயத்தை படிச்சுட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற ஸ்லோகம் 24 முதல் 31 வரை. சரி, இது பரீட்சித் மகாராஜாவுடைய ஒரு அழகான சரித்திரம். இந்த பரீட்சித் மகாராஜுடைய சரித்திரத்தில் நமக்கு ரொம்ப அழகழகான பாடங்கள்லாம் இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான பாடங்கள். இன்றைக்கி பெரும்பாலும் பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் படிக்கிறாங்க. சிலர் ஸ்கூலில் போய் சில சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணுறாங்க. சிலர் காலேஜ் போகிறாங்க, ஹையர் ஸ்டடி, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் எஜுகேஷன், பௌதிக கல்வி, நிறைய துறைகள் இருக்குது. பொறியியல், என்ஜினியரிங், லா அண்ட் ஆர்டர், லா சட்ட ஒழுங்கு, அதுக்கப்புறம் மெடிக்கல்லையே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், ஆர்த்தோ, நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். அப்போது இன்றைக்கி இந்த கலியுகத்தில் பௌதிக கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு பற்றாக்குறையே கிடையாது. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய கல்வி குழுமங்கள், பல்கலைக்கழகங்கள். அன்றைக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் படிப்பாங்க. அது ரொம்ப பெருமையாக நினச்சிக்குவாங்க. என் பையன் சென்னையில் படிக்கிறான். உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ஏதாவது இந்த மாதிரி தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, பெரம்பலூர், இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்க சென்னையில் போய் படிக்கிறோம், பையன் பட்டணத்தில் படிக்கிறானா, டேங்கப்பா பெரிய படிப்பில் படிக்கிறாரு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதை காட்டிலும் பெருசாக கௌரவமாக நினச்சது வெளிநாட்டில் போய் படிக்கிறார். என்னுடைய பையன் அமெரிக்காவில் படிக்கிறாரு, என் பையன் லண்டனில் படிக்கிறாரு, அமெரிக்காவில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு, என் பொண்ணு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறா. ஓ, அப்போ அவங்கள துரைன்னு சொல்லுவாங்க.
துரை. வெளிநாடு போயிட்டு வந்துட்டு அவர் துரை ஆயிடுவார். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 70 80கள் எல்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்வியில் உயர்ந்த பௌதிக கல்வியில் உயர்ந்த படிப்புங்கிறது வெளிநாட்டில் படிக்கிறது, சென்னை மாதிரி மாகாணங்களில் படிக்கிறது இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பௌதிக கல்விக்கு வந்து எந்த ஒரு பற்றாக்குறையும் கிடையாது. இப்போ வந்து திருச்சி, சேலம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்கள்லேயே வந்து பௌதிக கல்வி சிறப்பாக சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் கல்லூரிகள்லாம் இருக்கு, பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள்லாம் வந்தாச்சு. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஆன்மீக கல்விக்கு தான் பற்றாக்குறை. ஆன்மீக கல்வி, நான் யார், எனக்கேன் மூவகையான துன்பம் வருகிறது. அது என்னது 3 வகையான துன்பம்? யாருக்காவது தெரிஞ்சால் கை தூக்குங்க. 3 வகையான துன்பம் என்னது? சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது, துணிமணி இல்லாமல் இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. வீடு இல்லாமல் இருக்கிறது. சரி, சேட் பாக்ஸில் போடலாம். நீங்கள் 3 வகையான துன்பம் என்னது? வாட் இஸ் த 3 folds of miseries? பிரபுபாதா வந்து அடிக்கடி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார். ரொம்ப அழகாக இருக்கு. 3 வகையான துன்பம். சைத்தன்ய மகாபிரபு பார்த்தபோது சனாதன் கோஸ்வாமி அதான் கேட்டார். அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதி தெய்வீக். எஸ், அத்தியாத்மிக் என்னுடைய உடலாலும் மனதாலும் வரக்கூடிய துன்பம். நம்ம எல்லாம் இந்த உடம்புல இன்பம் தான் நினச்சிட்டு இருக்கோம். வெரி குட், வெரி குட். எல்லாரும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஸோ இந்த உடலால் இன்பத்தை விட துன்பமே அதிகம். உடலால் வரக்கூடிய துன்பம், மனதால் இழப்படையக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசிகளால் வரக்கூடிய துன்பம், இயற்கையினால் வரக்கூடிய துன்பம். இந்த 3 வகையான துன்பம். கியாமி ஆமே மோரே ஜாப்பா தாப்பா த்ராய். சைத்தன்ய மகாபிரபு முதல்ல சைத்தன்ய மகாபிரபுவை சனாதன் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு முதல் சந்திக்கும் போது அவர் கேட்குற கேள்வி, ஓ மகாபிரபு, கியாமி ஆமே மோரே ஜாப்பா தாப்பா த்ராய், எனக்கே இந்த 3 வகையான துன்பம் வருது. இதுக்கு எந்த ஸ்கூல்லையும் பதில் கிடையாது. இந்த 3 வகையான துன்பம் ஏன் வருதுன்னா எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் யூனிவர்சிட்டிலையும் பதிலே கிடையாது. ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் எங்கே இருக்குது? ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி யோசிக்கவே ஆரம்பிக்கிறோம். நான் கூட இன்ஜினியரிங்கெல்லாம் படிச்சுட்டு எம்ஆர்எஃப் டயர் கம்பெனியில் குப்பை ஓட்டிகிட்டு இருந்தேன், சர்வீஸ் இன்ஜினியராக. இஸ்கான் வந்ததுக்கப்புறம் தான் ஏதோ அடடா நமக்கு இந்த மாதிரி துன்பங்கள்லாம் இருக்கா, நான் யார், எனக்கேன் 3 வகையான துன்பம் வருகிறது, நான் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆவேன், மறுபிறவி இருக்கா, அப்படின்னா அந்த பிறவி எப்படியா இருக்கும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும்போது தான் மனித வாழ்க்கையை துவங்குது. மனித வாழ்க்கை எப்போ துவங்குது? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, நான் யார், எனக்கேன் 3 வகையான துன்பம் வருகிறது, இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும்போது தான் மனித வாழ்க்கை துவங்குதுன்னே பிரபுபாதர் சொல்கிறார். அதனால நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாடம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. பாகவதம், பகவத்கீதை, இந்த ஆன்மீக கிரந்தங்கள் இங்கே தான் இருக்குது. அப்போது இது வாழ்க்கைக்கு சம்மந்தமான பாடம். என்ன வாழ்க்கைக்கு சம்மந்தமான பாடம்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துடும், அது என்னது வாழ்க்கைக்கு சம்மந்தமான பாடம் அப்படிங்க என்ன சொல்லித்தர்றாங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கணும். ஒரு சமயம் பரீட்சித்து மகாராஜா காட்டில் வேட்டையாடுறதுக்காக போகிறார். அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வேட்டையாட போவாங்க. சத்திரியருக்கு வந்து வீரம், சத்திரியா வந்து தன் வீரத்தை வந்து நிலைநாட்டும். இப்போ காட்டில் இருக்கிற மிருகங்களை வேட்டையாடுவது, அங்கே இருக்கிற ரிஷிகள் முனிவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, இதெல்லாம் அவங்களுடைய கடமை. டியூட்டி ஆஃப் அ சத்திரியா. ஒரு பக்கம் அவங்க வீரத்தை காமிக்கணும், இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற சாதுக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போது பரீட்சித்து மகாராஜா அவருடைய சரித்திரம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான பாடம் கற்றுக் கொடுக்குது. அதை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த வரக்கூடிய ஸ்லோகங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் அப்படி என்ன இந்த வாழ்க்கைக்கு முக்கியமான பாடம், அது எனக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் யூனிவர்சிட்டிலையும் கிடைக்காத பாடம், அப்படி என்ன இங்கே தமிழ் கீதாவில் எனக்கு கிடைக்க போகுது, பாகவத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஸ்பெஷல். டுடே இஸ் வெரி ஸ்பெஷல்.
ஸோ ஒரு சமயம் பரீட்சித் மகாராஜா காட்டில் வேட்டையாட போனார். அப்போ போகும்போது அவருக்கு ரொம்ப பசி எடுத்து, பசி தாகம், தொண்டையெல்லாம் வறண்டு போய் ரொம்ப டயர்டாயிட்டார். ரொம்ப தூரம் குதிரையில் பிரயாணம் பண்ணி ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டார். அப்போ எங்கேயாவது பக்கத்தில் வாட்டர் சோர்ஸ் எதாவது இருக்கா, நீர் தேக்கங்கள், ஏதாவது குளங்களோ ஏரியோ இல்லை ஆறோ இல்லை கிணறு எதாவது இருக்கா அப்படின்னு சுற்றி முற்றி தேடுறார். அப்படியே தேடி தேடி ரொம்ப தாகத்தில், ரொம்ப தாகம், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி ரொம்ப தாகத்தில் அப்படி தேடிட்டு வர்றார். அப்போது அந்த ஃபாரஸ்ட்டில் ஷமீக மகரிஷி, சமீக முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கண்களை மூடி, நான் இந்த உடலல்ல ஆன்மா என்று தன்னில் திருப்தி அடைபவர். சரி, இப்போ அடுத்தது என்னென்னா, 2 விதமான நபர் இருக்காங்க. ஸோ முதல் பாடம் பரீட்சித்தோடைய சரித்திரத்தில் இன்றைக்கி இந்த வரக்கூடிய ஸ்லோகங்களில் கற்றுக்கிற பாடத்தில் முதல் லெசன் என்னென்னா, there are 2 kinds of persons. One is materialistic, another is spiritualist. பௌதிகவாதி, ஆன்மீகவாதி. யார் பௌதிகவாதி, யார் ஆன்மீகவாதி? வெளியில இன்பத்தை தேடுபவன், வெளியில் இன்பத்தை தேடுபவன் பௌதிகவாதி, தன்னில் இன்பத்தை அனுபவிப்பவன் ஆன்மீகவாதி. வெளியில ப்ளஷர், எனக்கு எங்கே சந்தோஷம் கிடைக்குமா, எனக்கு இன்பம் கிடைக்குமா, ஆண் பெண்ணை தேடுவது, பெண் ஆணை தேடுவது, பௌதிக விஷயங்களை தேடுவது, புலன்ப விஷயங்கள் இவங்கெல்லாம் பௌதிகவாதி. உடல் சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயத்தில் இன்பம் அனுபவிப்பவன் பௌதிகவாதி, ஆத்மாவின் தளத்தில் ஆனந்தத்தை அனுபவிப்பவன் ஆன்மீகவாதி. அப்போ சமீக மகரிஷி தன்னை உணர்ந்த ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்று இந்த ஆன்மா, அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆன்மீகமானவன் அப்படிங்கிற தளத்தில், அந்த ஸ்டேஜ், ஹைலி எலிவேட்டட் கிரேட் டிரான்சென்டென்டலிஸ்ட், அந்த உன்னதமான தெய்வீக நிலையில் கண்களை மூடி அந்த பரமாத்மாவை, பரம்பொருளை, பகவானை தியானித்து கொண்டிருக்கிறார் சமீக ரிஷி. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? சமீக ரிஷியோட செயலில் ஏதாவது தப்பு இருக்கா? ஆம்னா நீங்கள் சேட் பாக்ஸில் எஸ்ன்னு போடுங்க, நோன்னா நோன்னு போடுங்க. சமீக ரிஷி தவம் பண்ணிட்டு ஏதாவது தவறு இருக்கா? எஸ் ஆர் நோ. அவர் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, தனி இடத்துல எஸ், எல்லாருமே நோன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். சாதாரண சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லிடும், நோ நோ நோ, he was very nicely meditating the supreme lord. அவர் பரம்பொருளை தியானம் செய்து கொண்டிருக்கிறார். சரி, அடுத்தது பரீட்சித் மகாராஜாவுக்கு தாகம் ஏற்பட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா? பரீட்சித் மகாராஜாவுக்கு தாகம், மனிதனுக்கு தண்ணி தாகம் எடுக்கத்தானே செய்யும், அதுலேயும் ஒரு தப்பு இல்லை. பரீட்சித் மகாராஜாவுக்கு தாகம் ஏற்பட்டதும் தப்பு இல்லை, சமீக ரிஷி தவம் செய்ததும் தப்பு இல்லை. 2 பேருக்கு மேலே குற்றம் கிடையாது. அப்போ யாரை குற்றம் சொல்வது? அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். பரீட்சித் மகாராஜாவுக்கு தாகம் எடுத்தது, மனிதனாக பிறக்கப்பட்டும் தாகம் எடுக்கத்தான் செய்யும். ஒரு தபஸ்வி, ஒரு யோகி தவம் செய்யத்தான் செய்வார். அப்படி ஒரு யோகி, அடுத்த ஸ்லோகம், பிரதித்ருத்யேந்திரிய பிராண மனோபுத்தி உபாரதம் ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் பிரம்மபூதம் அவிக்ரியம். முனிவரின் புலனுறுப்புகள், சுவாசம், மனம் மற்றும் புத்தி ஆகிய அனைத்தும் பௌதிக செயலிலிருந்து விடுபட்டு இருந்தன. தன்மையில் பரிபூர்ணத்துக்கு இணையான ஓர் உன்னதமான நிலையை அவர் அடைந்திருந்ததால் விழிப்பு, கனவு மற்றும் உணர்வற்ற நிலை ஆகிய 3 நிலைகளுக்கு அப்பாற்பட்ட சமாதி நிலையில், கொஞ்சம் மேலே போங்க, சமாதியில் அப்பாற்பட்ட சமாதியில், ஒரு நிமிஷம், அவர் நிலை பெற்றிருந்தார். பார்த்தீங்களா? ஸோ முனிவர் முனி, பிரபுபா என்ன சொல்வார், முனி அப்படின்னாலே மனக்கற்பனை செய்பவர். முனி மீன்ஸ் மென்டல் ஸ்பெக்குலேட்டர், அப்படியே மனோவியூகத்தில் கற்பனை பண்ணிட்டு இருப்பார். ஸோ முனி அப்படின்னா ஆன்மீகவாதி, மனதின் தளத்தில் சிந்திப்பவர், புலன்களின் தளத்தில் சிந்திப்பவர் அல்ல. கண் போன போக்குலையோ கால் போன போக்குலையோ சிந்திப்பவர் அல்ல. பழைய சினிமா பாட்டில் பாடினாங்க இல்லையா, கண் போன போல கால் போகலாமா,
கால் போன போக்கில் மனம் போகலாமா, மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா, பிரபுபாதர் போன பாதையை மறந்து போகலாமா? மறக்கவே கூடாது. பிரபுபாதர் போன பாதையை மறந்து விடக்கூடாது. அதுதான் நமக்கான பாடம். சரி, அப்போ இந்த முனிவர் என்ன பண்ணாரு? அவர் புலன்களை கட்டுப்படுத்தி, இந்த முனிவர்கள்லாம் தவம் செய்கிறவங்க ஹடயோகம்னு ஒரு யோகா இருக்கு, ஹடயோகா. இந்த ஹடயோகா ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம உடம்புக்குள்ள 5 விதமான காற்று சுழற்சி இருக்கு. நம்ம உடல் உள்ளுக்குள்ள 5 விதமான வாயு சுழற்சி: பிராணா, அபானா, வியூனா, உதானா, சமானா. பிராணா, அபானா, வியூனா, உதானா, சமானா. இந்த 5 விதமான காற்றை கட்டுப்படுத்தி அந்த யோகியினால வெளியில் உள்ள காற்றை சுவாசிக்காம உள்ளிருக்கிற காற்றுனாலே உயிர் வாழ முடியும். இப்போ நம்ம எல்லாம் மூச்சை இழுத்து விட்டாதான் உயிர் வாழ முடியும். மூச்சை பிடிச்சு நிறுத்தணும், அவ்வளவுதான். 108 தான் சொல்லணும். மூச்சை நிறுத்திட்டா போச்சு, 108 தான். நம்மளால எவ்வளோ சொல்லி நிறுத்த முடியும்? கொஞ்ச நேரம் மூச்சை பிடிச்சு நிறுத்தலாம். ஒரு அரை செகண்ட், அரை நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு மேலெல்லாம் கஷ்டம். ஆனால் இந்த முனிவர்கள், தபஸ்விகள், யோகிகள், இவங்கெல்லாம் தங்க தபோ வலிமையினால வெளியிலிருந்து காற்றை சுவாசிக்காம உள்ளிருக்கிற காற்றுனாலே சுவாசிக்க முடியும். அப்பேற்பட்ட தபஸ்விகள். அப்போ மனம், புத்தி, இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரம்மனா மனசஸ்து பராபுத்தேர் யோ புத்தே பரதர்ஷபா. அர்ஜுனன், கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, புலன்களை விட உயர்ந்தது மனது, மனதை காட்டிலும் உயர்ந்தது புத்தி, புத்தியை காட்டிலும் உயர்ந்தவன் ஆன்மா. அதான் சொன்னோம் இல்லையா, புலன்கள். மனது நினைச்சா புலன்களை கட்டுப்படுத்திடலாம். மனது நினைக்கணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு தமிழ் கீதால வந்திருக்கோம். அப்போ மனசு சொல்லுது, இன்னைக்கு பாகவத சத்சங்கம் இருக்கு, போய் கேட்கலாம். நல்ல மனசு. நமக்கு 2 மனசு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் 2 மனசு இருக்கு. 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன்னு பாருங்க. 2 மனசு. ஒரு மனசு நல்ல மனசு, ஒரு மனசு கெட்ட மனசு. நல்ல மனசு என்ன சொல்லுது? பாகவதம் கேட்கலாம். கெட்ட மனசு என்ன சொல்லும்? உனக்கு என்ன வயசாச்சு, பாகவதம் படிக்கிற வயசாகுது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, இன்னைக்கு முக்கியமான செய்தி என்னன்னு பார்க்கலாம், இல்லை இன்னைக்கு ஏதாவது டிவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், இல்லை சினிமாவுடைய நிலவரம் என்ன. இதெல்லாம் கெட்ட மனது. கெட்ட மனது என்ன பண்ணும்? தீய விஷயங்களை சிந்திக்கும். நல்ல மனது, இல்லை இல்லை நம்ம இன்னைக்கு சத்சங்கத்துக்கு போகணும், இன்னைக்கு பாகவதத்தில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு பாகவதத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது நல்ல மனது. அப்போ இன்னைக்கு பாருங்க, நிறைய நல்ல மனது உள்ளவங்களாம் இருக்காங்க. வெரி நைஸ். கிட்டத்தட்ட 600 பேர் நல்ல மனது உள்ளவங்களை இங்கே சந்திக்கிறோம். இந்த மாதிரி சாதுக்கள், நல்ல மனது உள்ளவங்களை காண்பது கலியுகத்தில் ரொம்ப அரிது. அதனால உங்களுக்கெல்லாம் நீங்களே ஒரு தடவை கை தட்டிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஏன்னா கலியுகத்தில் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு தான் ஆள் குறைவு இல்லையா? சரி, அப்போ என்னாச்சு? மனம், புலன்கள், சுவாசம், மனம், புத்தி. அப்போது புலன்களை மனதால் கட்டுப்படுத்த முடியும். மனசு சொல்லணும், வேண்டாம், இது நமக்கு நல்லதில்லை, இது சரியில்லைன்னு மனது சொல்லணும். ஆனால் மனது பலவீனமாக இருந்தால் என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும், ஏ மனமே, நீ ஏன் புலன்கள் பின்னாடி போகாத, ஆபத்து, அந்த பக்கம் போகாத. இந்த பிரபுபாதர் ஒரு கதை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஒரு கிளிகள்லாம் மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கு. கிளிகள்லாம் இருக்கு இல்லையா, அது பச்சை கிளி. பச்சை கிளிகள்லாம் மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு வேடன் வந்தான், கிளி பிடிக்கிறதுக்கு வேடன் வரான். வேடன் வலையை விரிச்சான். அப்போ கிளிகள்லாம் சொல்லுது, வேடன் வருகின்றான், வேடன் வருகின்றான். அண்ணா, ஆமாம் ஆமாம், வேடன் வர்றான், வேடன் வர்றான். எல்லா கிளியும் பேசிக்குது. கிளிகள்லாம் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, வேடன் வருகிறான், வேடன் வருகிறான். ஆமாம் ஆமாம், வேடன் வந்துட்டான், வேடன் வந்துட்டான். அப்புறம் ஒரு கிளி சொல்லுது, வலையை விரிக்கிறான், வலையை விரிக்கிறான். ஆமாம் ஆமாம், வலையை விரிச்சிட்டான், வலையை விரிச்சிட்டான். தீவனத்தை போடுறான், தானியங்களை போடுறான். ஆமாம் ஆமாம், தானியங்களை போடுறான், தானியங்களை போடுறான். போகாதீங்க போகாதீங்க, மாட்டிக்குவீங்க, சிக்கிடுவீங்க, போகாதீங்க அப்படின்னு கிளியெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. கொஞ்சம் கிளி என்ன சொல்லுது? வேடன் வர்றான், வேடன் வர்றான். ஆமாம், வேடன் வந்துட்டான், வேடன் வந்துட்டான். வலையை விரிக்க போகிறான், வலையை விரிக்க போகிறான். ஆமாம், வலையை விரிச்சிட்டான், வலையை விரிச்சிட்டான்.
தீவனம் போடுறான், தீவனம் போடுறான். ஆமா, தீவனம் போட்டான், போட்டான், தீனி போட்டான். இறங்காதீங்க, மாட்டிக்குவீங்க, இறங்காதீங்க. ஒரு கிளி பார்த்துது, சே ஒன்றும் இல்லை, டக்குன்னு எடுத்துட்டு வந்துடலாம், ஒன்றும் மாட்டிக்க மாட்டோம். அப்படியே நிறைய நைஸாக நல்ல இன்னைக்கு ஸ்பெஷலாக எதை கொண்டு வந்திருக்கானே, அவனுக்கு வந்து நல்ல கம்பு கொண்டு வந்திருக்கான், ராகி கொண்டு வந்திருக்கான், தினை கொண்டு வந்திருக்கான். எனக்கு யார் இதெல்லாம் தருவா அப்படின்னு ஒரு கிளி இறங்குச்சு. ஒரு கிளி இறங்கின உடனே இன்னொரு கிளி பார்த்துது, சரி அந்த கிளி இருக்குல்ல, நமக்கு ஒன்றும் பயம் இல்லை, நம்மளுக்கு கூட போயிடலாம் அப்படின்னு எல்லா கிளியும் இறங்குச்சு. இந்த மரத்தில் உட்காந்து கிளி சொல்லுது, வேணாம் போகாதீங்க போகாதீங்கன்னு. கடைசியில் அந்த கிளி இறங்குச்சு. ஒட்டு மொத்தமாக வேடை எல்லாத்தையும் தூக்கின்னு ஒட்டு மொத்தமாக வேடை என்ன பண்ணா, எல்லா கிளியும் தூக்கின்னு போயிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? புலன்கள் அப்படி பார்க்குது, ஓ வெரி நைஸ். புலன்கள் பார்க்குது, வெரி நைஸ். எங்கள் ஊரில் வந்து டோமினோஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கேஜிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் பக்தர்கள் புலங்கள் அந்த பக்கம் போகாது. சேச்சே ஐயே போகாது. பக்தர் அல்லாதவங்களை கவரும். ஓ மெக்டோனல்ட்ஸ், ஓ டோமினோ, ஓ வெரி நைஸ் வெரி நைஸ், இது ஃபாரின்ல இருந்தது நம்ம ஊர்லேயே வந்துடுச்சு அப்படின்னு அட்ராக்ட் பண்ணும். யார் அட்ராக்ட் பண்ணும்? தோஸ் ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த சென்சஸ். புலன்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்கள அது அப்படியே அட்ராக்ட் பண்ணும். மாயா வந்து அப்படி கவரும். புலன்களை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கிறவங்க, நோ நோ நோ, அன்றைக்கி நான் படித்த பாகவதத்தில் அன்றைக்கி சாதுக்கெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் பிரசாதம் மட்டும் தான் சாப்பிட்ணும், வெளியில் சாப்பிடக்கூடாது. நோ நோ நோ, வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். எனக்கு அவன் எப்படி சமைச்சான்னு தெரியாது, எந்த கான்சியஸ்னஸை பண்ணால் தெரியாது, அதில் வேறு என்ன மீட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நோ நோ நோ, இட்ஸ் நாட் குட். அது வந்து எனக்கு கிருஷ்ண உணர்வுக்கு ஆபத்தானது. அப்போது கிருஷ்ண உணர்வுக்கு ஆபத்தான விஷயங்களை ஒதுக்குவதும் கிருஷ்ண பக்திக்கு சாதகமான விஷயங்கள் ஏற்றுக்கொள்வதும் தான் சரணாகதி. 6 விதமான சரணாகதியில் ஒன்று அனுகூல்யச சங்கல்ப பிரதிகூல்யச வர்ஜனம். நமக்கு கிருஷ்ண பக்திக்கு இது 2வது பாடம். பாருங்க, கிருஷ்ண பக்திக்கு சாதகமான விஷயம், இந்த ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும். நாம் ஆன்மாவை இழந்து விடக்கூடாது. இந்த மனித வாழ்க்கை நாம் இழந்து விடக்கூடாது. இந்த ஆன்மாவை பாதுகாக்க வேண்டுமானால் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த மனித வாழ்க்கை ஒரு படகு. எப்படி இந்த மனித வாழ்க்கை படகு? பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்தை கடப்பதற்கான ஒரு எளிமையான படகு. இதை துஷ்பிரயோகம் செய்து வரக்கூடாது. அதனால எனக்கு வந்து கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லாத விஷயத்தை நான் விட்டுடுவேன், எனக்கு வேண்டாம். அது எனக்கு பிடிச்சிருக்கு. கிருஷ்ண பக்திக்கு வராதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அது வந்து என் ஆன்மீக வாழ்க்கைக்கு தடங்களாக இருக்குமா, அது வேணாம். அதுதான் வைராக்கியம். அப்புறம் கிருஷ்ண பக்திக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொள்வது, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சாதகமான விஷயங்களை ஏற்றுக்கொள்வது, பாதகமான விஷயத்தை தவிர்ப்பது, இதுதான் சரணாகதி. நான் கடவுளை சரணடைந்து விட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, ஓ சுவாமி நான் கிருஷ்ணரே சரணம்னு ஆயிட்டேன், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓ அப்படியா சுவாமி? ஓ ஆமாம் ஆமாம் சுவாமி, நான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிட்டேன். அப்படியா? இப்போ நீங்கள் அங்கே போகிறது இல்லையா? நோ நோ நோ. அந்த படம் நோ நோ நோ. நான் சினிமாவுக்கு செல்வதில்லை, நான் புலன்பம் அனுபவிப்பதில்லை, நான் வந்து ரெஸ்டாரண்ட் போகிறதில்லை. ஏன்னா நான் வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிட்டுருக்கேன். எனக்கு பிரசாதம் தான் வேணும், அதுவே போதும். அது தூய்மையானது, சாத்விகமானது, அது கிருஷ்ணருடைய கருணை. பிரசாதம், பிரசாத் அப்படின்னா கருணை. கிருஷ்ண பிரசாத், ஹரி பிரசாத் அப்படின்னா கருணை, கிருஷ்ணருடைய கருணை, பகவானுடைய கருணை. அதனால நான் அந்த பக்கம் போக மாட்டேன், எனக்கு வேண்டாம். அப்போது புலன்களை மனது கட்டுப்படுத்த முடியும், மனதை புத்தி கட்டுப்படுத்த முடியும். மனது பலவீனமாக இருக்கா, சரி ஒரு நாள் போனால் என்ன, நம்ம தான் வாரம் சத்சங்களை கேட்டுட்டு தான் இருக்கோம், ஒரு நாள் அப்படி போனால் என்ன, அப்படி வந்து மைண்டில் நம்ம சீட் பண்ணும். மனது நம்மளை ஏமாத்து. இந்த மனது இருக்கு இல்லையா, பயங்கரமான எதிரி. நம்முடைய எதிரியும் அவன் தான், நண்பனும் அவன் தான். பகவத்கீதையில் 6ஆம் அத்தியாயத்தில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, பகவான் சொல்கிறார், பந்தூர ஆத்மானம் 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 விவசாதியன். யார் நம்ம நண்பன்? ஓ எனக்கு இந்த பக்தரை பிடிக்கும், இந்த பக்கத்து வீட்டுக்காரின் நண்பன், அந்த ஏத்து வீட்டுக்காரின் எதிரி, அவர் எனக்கு பிடிக்காது. நோ, கிடையவே கிடையாது. நம் மனம்தான் நம் நண்பன், நம் மனமே நம் எதிரி. யார் மனது அவன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அவன் நண்பன், யார் மனது அவன் கட்டுப்பாட்டில் அவன் எதிரி. சரி, இப்போ இங்கே என்னாச்சு? இந்த முனிவர் புலன்களை கட்டுப்படுத்தி, சுவாசத்தை கட்டுப்படுத்தி, பிராணாயாமா பயிற்சி செய்து, மனதை கட்டுப்படுத்தி, புத்தியை கட்டுப்படுத்தி, அதெல்லாம் கடந்து ஆத்ம பரிபூர்ணத்துக்கு இணையான ஒரு உன்னத நிலை, பரிபூர்ணம். பரிபூர்ணம்னா யாரு?
பரிபூர்ணம்னா கிருஷ்ணா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட். கிருஷ்ணா பரிபூர்ணம். அப்போ பரிபூர்ணத்துக்கு இணையான ஒரு உன்னதமான நிலைனா குணத்தால் இறைவனோடு ஒன்றாகி விடு. இறைவனோடு ஒன்றாகி விடுவதென்றால் நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, இதை நான் உணர்ந்து விட்டால் நானும் கடவுளும் ஒன்றாயிருவோம். ஏன்னா வேதாந்த சூத்திரம் சொல்லுது அகம் பிரம்மாஸ்மி. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமாக இருக்கும். நீங்கள் முடியும் போது அதான் கேள்வி இருந்தால் கேட்டுக்கணும். ஸோ வேதாந்திர சூத்திரம் சொல்லுது அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. இஸ் இட்? அப்போ அது யாரு? அதுவும் பிரம்மம் தான். சர்வம் கலோ இதம் பிரம்மம். எல்லாம் பிரம்மத்திலேருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்தில் முடிஞ்சுடுது. நானும் அந்த பிரம்மம் ஒன்று. ஏன்னா நானும் பிரம்மத்திட்டு தான் வந்தேன். இது ரொம்ப ஆபத்தான தத்துவம். அதாவது எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. ஆமாம், எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது. உயிர்வாளிகள் இறைவனால் படைக்கப்பட்டது. பிரபஞ்சம் இறைவனால் படைக்கப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம்? நானும் இறைவனும் ஒன்று தான். இதை நான் உணர்ந்து விட்டால் நானும் இறைவனும் ஒன்று என்பது அத்வைதம். அத்வைதம். துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ஒன்று. என்ன ஒன்று? ஒன்று தான். சர்வம் கலோ இதம் பிரம்மம். எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்திலிருந்து முடிஞ்சிருச்சு. நானும் பிரம்மத்திட்டு தான் வந்தேன். இவ்வளோ நாள் தெரியல, இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாஸ்திரம் படித்தேன், வேதம் படித்த உடனே நான் புரிஞ்சுட்டேன், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. அப்படின்னா நானும் பிரம்மந்தான். அப்போ அதுவும் பிரம்மந்தான். இந்த உடலை விட்டா நானும் அந்த பிரம்மம் ஒன்றாயிடுவோம். அதுக்கப்புறம் அது வேற, நான் வேற இல்லை. எல்லாம் கடவுள், சர்வம் கடவுள். சோகம் சோகம் சோகம், நானும் அதுதான். ஸோ மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள். ஆன்மீக பாதையில் நிறைய தத்துவங்கள்லாம் இருக்குது. ஆன்மீக பாதையில் நிறைய ஆன்மீக தத்துவங்கள் இருக்குது. மாயாவாதம், அருவவாதம், பிரம்மவாதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், அச்சிந்திய அபேத தத்துவம். இப்போ அடுத்த கேள்வி ஐயோ நான் எதை ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் புரியலையே. ஏதோ ஆன்மீகம்னு சொல்லி கிளாஸ் கேட்க வந்தால் நிறைய தத்துவங்களை சொல்கிறாங்களே, என்ன தத்துவத்தை நான் ஏற்றுக்கிறது? ரொம்ப சுலபம், கஷ்டமே இல்லை. ஏன்னா எல்லா கேள்விகளும் பதில் கொடுக்கப்பட்டாச்சு. அத்வைத கொள்கை என்னாச்சு, துவைதவாதம் என்னாச்சு, இப்போ என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும், எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. அதனால் நம்ம குழப்பமே கிடையாது, குழம்பிக்கவே வேண்டாம். ஓரொரு இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல தத்துவங்கள் உண்டானது. இடம், நேரம், சூழ்நிலை, டைம், பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். சரி, இப்போ ஒன்றா பார்த்துட்டு வருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வேதங்களை பயன்படுத்தி கொண்டு நிறைய பேர் மிருக வதை செய்தாங்க. யாகத்தில் நிறைய மிருகங்களை பலியிட்டாங்க. நிந்தசி யக்ஞ விதேரஹா ஸ்ருதி ஜாதம் சதய ஹிருதய தரிச்சித பசுகாதம் கேசவது தா புத்த சரீரா ஜெய ஜெகதீஷ் ஹரே. பகவான் புத்தனா அவதரித்தார். புத்த அவதாரம். எதுக்கு புத்த அவதாரம்? யாகத்தில் அப்பாவி மிருகங்களை பலியிட்டாங்க. அப்பாவி மிருகங்களை யாகத்தில் பலியிட்டாங்க. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? வேதத்தில் சொல்லியிருக்கேன், அதானே செஞ்சோம். வேதத்தில் சொல்லியிருக்கு யாகம் பண்ணலான்னு, யாகத்தில் மிருகத்தை பலியிடலான்னு சொல்லியிருக்கு, அதுதான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய சுயநலத்துக்காக தாங்கள் மேலுலகத்துக்கு போகணும், ஸ்வர்கலோகத்தை அடையணும், புண்ணிய கர்மாக்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் யாகத்தில் மிருகத்தை பலியிட்டாங்க. அதை தடை செய்வதற்காக பகவான் புத்தனாக அவதரித்தார். சரி, புத்தருடைய கொள்கை என்னது? யாருக்காவது தெரியுமா? புத்தருடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் சாட் பாக்ஸில் போடலாம். வாட் இஸ் த ஃபிலாசபி? புத்திஸ்ட் ஃபிலாசபி, புத்தாவுடைய ஃபிலாசபி. புத்தாவுடைய ஃபிலாசபி நிர்வாணா. நிர்வாணானா ஒன்றுமே கிடையாது. ஆத்மா கிடையாது, கடவுள் கிடையாது, இந்த பிரபஞ்சம் பொய்யானது, படைப்பாளி என்று ஒரு கிடையாது, வேதங்கள்லாம் மனிதர்களால் எழுதியது. இதுதான் புத்த தத்துவம். அகிம்சை. அகிம்சை ஏன் சொன்னார்? இவர் நிறைய உயிர்களை கொன்னதுனால அகிம்சையை சொன்னார். ஆனால் அவரோட தத்துவம் என்னது? நிர்வாணா. நிர்வாணனா ஒன்றுமே கிடையாது. ஆத்மாலாம் ஒன்று கிடையாதுங்க. படைப்பாளியில் ஒருத்தர் கிடையாதுங்க.
வேதமே கிடையாதுங்க, மனுஷங்க எழுதிட்டாங்க. உங்களுக்கு ஒரே அடைக்கலம், இந்த உலகத்திலேருந்து நீங்கள் விடுபடணுமா, புத்தம் சரணம் கச்சாமி, புத்தரே ஒரே அடைக்கலம், புத்தரை சரணடைங்க, அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னு இந்த புத்த தத்துவம். அதனால என்னாச்சு, புத்தரை எக்கச்சக்கமான மக்கள் பின்பற்றினாங்க. எக்கச்சக்கமான மக்கள் புத்தரை பின்பற்றினாங்க. அப்ப என்னன்னா, புத்த கொள்கை ஏறக்குறைய நாத்திகம். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, வேதனா மானினா பௌத்த ஹொயில நாஸ்திக். புத்தருடைய கொள்கை என்னது? நாத்திகம். நாத்திகம் என்ன சொல்லுது? ஒரு நாத்திகவாதி என்ன சொல்லுவாரு? கடவுள் கிடையாது, வேதங்கள்லாம் மனுஷங்க எழுதுனது, இந்த உலகம் பொய்யானது, ஆத்மான்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குங்க, இதுதான் நாத்திக கொள்கை. அப்ப ஏறக்குறைய புத்தர் பேசியது நாத்திகம் தான். புத்தர் பேசியது நாத்திகம். ஏன் நாத்திகம் பேசினாரு? சுரத்ஷா பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, பக்தர்கள் மேல பொறாமை உள்ளவர்களை கவர்வதற்காகவும் நாத்திகர்களை கவர்வதற்காகவும் புத்தர் அந்த கொள்கையை பேசினாரு. அந்த நேரத்துக்கு, அந்த இடத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு அவர் சொல்லணும். அவர் மட்டும் வேதத்தை புறக்கணிக்கலைன்னா மிருகவதையை நிப்பாட்டிருக்கவே மாட்டாங்க. புத்தர் மட்டும் வேதத்தை புறக்கணிக்காம இருந்திருந்தா மிருகவதையை நிப்பாட்டிருக்கவே மாட்டாங்க. சரி, இப்போ என்னாச்சு? எஸ், ஆசையே காரணம். பிற உயிர்களை கொல்லக்கூடாது, ஆசைதான் காரணம், வேற ஒரு காரணம் அல்ல. இதெல்லாம் புத்தர் சொன்னார். அப்போ புத்தர் என்ன பண்ணிட்டாரு? அந்த நேரத்தில், அந்த இடத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு அவர் என்ன பண்ணாரு? வேதங்களை புறக்கணித்தார். ஏன்னா வேதங்களை சொல்லிதானே பண்றீங்க. என்ன சொன்னாலும் வேதத்தில் சொல்லியிருக்க அதான் பண்ணோம், வேதத்தில் சொல்லியிருக்க அதான் பண்ணோம். அப்ப வேதமே கிடையாதுட்டார். அந்த நேரத்தில், அந்த இடத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு அவர் சொல்ல வேண்டி இருந்தது. அப்புறம் என்னாச்சு? எல்லா மக்களும் புத்தரை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. வெறும் மன்னர்கள், பாராண்ட மன்னர்களாம் புத்த கொள்கையை எடுத்துக்கிட்டாங்க. அப்ப என்னாச்சு? எல்லாம் நாத்திகர்களா மாறினாங்க. கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, எல்லாம் நாத்திகர்களா மாறினாங்க. அந்த நேரத்தில் தான் பகவான் என்ன பண்ணாரு? ஆதிசங்கராச்சாரியர் அமைச்சார். சங்கராச்சாரியர், ஆதிசங்கரர், அவர் சிவபெருமானின் அவதாரம். அது சிவபெருமான் ஆதிசங்கர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி பார்வதிட்ட சொல்றாங்க. பார்வதி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க மனைவி. பார்வதிட்ட சிவபெருமான் சொல்றாரு, மாயாவாதம் அசசாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மையேவ விகிதான் தேவி கலோ பிராமண மூர்த்தினா. ஓ தேவி பார்வதி, நான் கலியுகத்துல ஒரு பிராமண குடும்பத்துல பிறக்க போறேன். சரி பிரபு, பிறந்த என்ன பண்ண போறீங்க? மாயாவாதத்தை பேச போகிறேன். மாயாவாதம் அசசாஸ்திரம், உண்மையல்லாத சாஸ்திரம். மாயாவாதம் அசசாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே. இந்த பௌத்த கொள்கை இருக்கு இல்லையா, அந்த புத்தருடைய தத்துவத்தை முறியடிப்பதற்காக நான் மாயாவாத கொள்கையை பேச போறேன் அப்படின்னு ஆதிசங்கரர், அதாவது சிவபெருமான் பார்வதிட்டு சொல்லி, அவர் இங்க பூமியில வரும்போது ஆதிசங்கராக அவதரித்தார். கேரளா மாநிலத்தில் அலுவே, எனக்கு பக்கத்தில் காலடின்னு ஒரு இடம், ரொம்ப அழகான ஒரு கிராமம். அங்கதான் சிவகுரு அவர் குடும்பத்தில் ஆதிசங்கரர் பிறந்தார். சிவபெருமானே ஆதிசங்கர் அவதார் பண்ணார். அப்போ ஆதிசங்கருடைய கொள்கை என்னது? அத்வைதா. அத்வைதம்னா எல்லாம் ஒண்ணு. சரி, ஆதிசங்கர் என்ன பண்ணாரு? பாரதம் முழுதும் சுற்றுப்பயணம் பண்ணார். பாரதம் முழுதும் சுற்றுப்பயணம் பண்ணி அவர் என்ன பண்ணாரு? 4 திசையில 4 மடங்களை நிறுவனர். 4 திசையில 4 மடம். தெற்கே ஸ்ருங்கேரி மடம், வடக்கே ஜோஷி மடம், துவாரகையில் துவாரகா மடம், ஜெகநாத்புரில் கோவர்த்தன மடம், மேற்கே கோவர்த்தன மடம், கிழக்கே துவாரகா மடம், தெற்கே ஸ்ருங்கேரி மடம், வடக்கே ஜோஷி மடம். 4 திசையும் சுற்றுப்பயணம் செஞ்சு 4 மடங்களை நிறுவி மீண்டும் வேதத்தை கொண்டு அவர் மாயாவாதம் பேசினார். மாயாவாதம் என்னது? இப்ப மக்கள் கடவுள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுள் கிடையாது, ஆன்மா கிடையாது, இந்த உலகம் பொய்யானது, இந்த வேதங்கள்லாம் மனுஷங்க எழுதுனது, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆதிசங்கர் என்ன பண்ணாரு? இல்ல, கடவுள் உண்டு, அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவர் இல்லாத இடம் இல்லை, எல்லாமே அவர்கிட்ட இருந்தா வந்தது. சர்வம் கலோ இதம் பிரம்மம், சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்துல தொடங்குது, எல்லாம் பிரம்மத்துல முடியுது. நான் அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம் தான், இந்த உடல் கிடையாது. இதை நீ உணர்ந்து விட்டாயே, ஆனால் நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை உணர்ந்து விட்டால் நானும் அந்த பிரம்மம் ஒன்னாயிடும்.
அதுக்கப்புறம் நீ வேற நான் வேற இல்லை, எல்லாரும் கடவுள் தான். அந்த பிரம்மத்தோடு ஒன்றாய் விடுவது, அதுதான் அத்வைதம். இது அந்த நேரத்தில் புத்த கொள்கையை முறியடிப்பதற்காக அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு ஆதிசங்கரர் பேசினார். ஆனால் உண்மையில் அவருக்கு அதில் திருப்தியே கிடையாது. இப்போ இங்கே ஒரு 625 பேர் இருக்கிறோம். நம்மகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தமிழ் கீதாவில் வந்திருக்கிறீங்க, இங்கே கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க. ஒத்துக்குவோமா நம்ம? இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுங்க. கடவுளுக்கு உருவமே கிடையாது, அவர் அருவமானவர். சண்டைக்கு போயிடுவோம். அது எப்படி? கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படி சொல்லலாம் அவருக்கு உருவம் இல்லைன்னு? இல்லையா? அப்போ நம்மளை பேச சொன்னால் நம்ம பேச மாட்டோம். எந்த பக்தரும் கிருஷ்ணர் உருவமற்றவர், அவர் அருவமானவர், அவருக்கு உருவம் கிடையாதுன்னு பேசவே மாட்டாங்க. அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களால் ஏற்றுக்கவே முடியாது, ஜீர்ணிக்கவே முடியாது. அப்போ சிவபெருமானதை செய்தாரே, சிவபெருமான் இறைவனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தாரா? தானும் கடவுளும் ஒன்றென்று கூறினாரா? பரம்பொருள் பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா, நாம எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டாரா? ஆமா. அத்வைதம் பேசினார். அத்வைதம்னா ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிட்டாரு. ஏன்னா அது அவருக்கு பிடிக்காத சேவை தான், கஷ்டமான சேவை தான், ஒரு வழி தரக்கூடிய சேவை தான். ஆனா பகவான் அதை விரும்பினார். அந்த நேரத்தில் நீங்க இதை சொல்லுங்க, அப்பதான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, புத்த கொள்கையை விட்டு வேதத்தை திரும்ப ஏத்துக்குவாங்க. இப்ப அவங்க அசைவம் சமைக்கிறத விட்டுட்டாங்க, அசைவம் சாப்பிட்றத விட்டுட்டாங்க. யாகத்தில் மிருகத்தை பலியிடுவது மட்டுமல்ல, யாகத்தில் மிருகத்தை பலியிடுவது மட்டுமல்லாமல் அதை உட்கொள்ளும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதனால புத்தர் அதை ஸ்டாப் பண்ணார். இப்போ அவருடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு, புத்தருடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. அகிம்சை கொள்கை வலுவாக ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் எல்லாம் நாத்திகராக மாறிட்டாங்க. அப்போ ஆதிசங்கர் என்ன பண்ணாரு, திரும்பி வேதத்தை கொண்டு வந்தார். நம்ம எல்லா பிரம்மத்திலிருந்து வந்தது, பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா, அந்த பிரம்மன் தான் உண்மை, இந்த உலகம் பொய் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த இடத்துக்கு நேரத்துக்கு சூழ்நிலைக்கும் ஆதிசங்கர் சொன்னார். அவர் தான் முதல் பாரதம் முழுதும் சுற்றுப்பயணம் பண்ணார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த மாயாவாத கொள்கை அத்வைதத்தை ஸ்தாபனம் செய்யவில்லை என்றால் இன்னைக்கு பாரதம் முழுதும் புத்திஸ்டா மாறி இருப்பாங்க, எல்லா புத்த கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆதிசங்கர் அதை தடுத்து நிறுத்தி திரும்பி வேதத்தை மீட்டு வந்தாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவர் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டார். எல்லாம் ஒண்ணு, அத்வைதம். இப்ப ஆதிசங்கருடைய போட்டோ பாத்தீங்கன்னா அவருடைய விக்கிரகம் ஒரு விரல் வச்சுட்டு இருப்பார். அத்வைதம், எவ்ரி திங் இஸ் ஒன், எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இப்படி அந்த சூழ்நிலையில அவர் அப்படி சொல்ல வேண்டி இருந்தது. ரைட். அதனாலதான் என்ன சொல்றார் சிவபெருமான் பார்வதிட்ட, மாயாவாதம் அசத் சாஸ்திரம், நான் உண்மையில்லாத சாஸ்திரத்தை சொல்ல போறேன், சாஸ்திரத்தை திரித்து சொல்ல போறேன். எதுக்காக? மாயாவாதம் அசத் சாஸ்திரம், பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே. இந்த புத்த கொள்கையை விரட்டுவதற்காக, புத்த கொள்கையிலிருந்து மக்களை காப்பதற்காக நான் மாயாவாதம் பேச போறேன். அது பகவானுடைய விருப்பம். ஆனா அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனாலதான் பாருங்க, நீங்க ஆதிசங்கருடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல பகவானை துதித்து பாடுவார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே. முட்டாளே, சும்மா வேதெல்லாம் சொல்லி நேரத்தை வீணாக்காத, கோவிந்தனி நாமத்தை பாடு, கோவிந்தனி நாமத்தை பாடு, கோவிந்தனி நாமத்தை பாடு. பஜ கோவிந்தம் பாடல் கீதா மகாத்மியம், பகவத்கீதையின் மகாத்மியத்துக்கு ஆதிசங்கர் விளக்கம் கொடுத்துட்டு சொல்றாரு. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவகி புத்திரேவ, ஏகோ நாம தஸ்ய ராமானியானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஒரே உலகம் முழுதும் ஒரே கடவுள், ஒரே சாஸ்திரம், ஒரே நாமம், ஒரே சேவை. இன்னைக்கு எல்லாம் விரும்புறாங்க, ஒரே கடவுள் வேணும், ஒரே கொள்கை, ஒரே கடவுள், ஒரே தேர்தல், ஒரே எல்லாம் ஒன்றாகணும். அது எப்போ சாத்தியமாகும்? உலகம் முழுதும் ஒரே சாஸ்திரம் பகவத்கீதை. அதனால தான் பிரபுபாதர் பகவத்கீதை உலக பொதுமறை நூல், உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார், எல்லா மொழிகளிலும் எல்லா நாடுகளிலும். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். அன்னைக்கு ஆதிசங்கரர் சொன்னார், ஒரே ஒரு நூல் பகவத்கீதை, அதை பிரபுபாதர் உலகம் முழுதும் செய்தார். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஒரே ஒரு பகவான் கிருஷ்ணர், தேவகியின் புத்திரன், தேவகி நந்தன்.
இதையும் பிரபுபார் உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். இந்த இயக்கத்துக்கே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் பேர் வச்சார். ஏகோ நாமா தஸ்ய ராமானியானி, ஒரே நாமம், அவருடைய புனித நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கர்மாப்பேகம் தஸ்ய சேவ தேவசிய, ஒரே ஒரு சேவை, அது பகவான் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவை. இதெல்லாம் அவர் ஸ்ட்ராங்கா சொன்னார். லக்ஷ்மி கராவலம்ப ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் பஜகோவிந்தம், கீதா மகாத்மியம், பல்வேறு கிரந்தங்கள் ஆதிசங்கரர் கொடுத்தார். ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, புத்த கொள்கை போயிடுத்து, அத்வைதத்தை பிடிச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, அத்வைதத்தை பிடிச்சிட்டு எல்லாரும் நானும் கடவுளும் ஒன்று நினச்சிட்டு இருக்கேன். ஆதிசங்கருடைய நோக்கம் என்ன ஆயிடுத்து, அதை விட்டுட்டாங்க. அவர் ரொம்ப தெளிவாக சொல்றார். அவர் அம்மாவுக்கே, ஆதிசங்கருடைய அம்மா உடலை விடும்போது அவர் சொன்னார், சன்னியாசம் எடுத்துன்னு போனார். அவர் சன்னியாசம் எடுத்துன்னு போகும்போது அம்மாட்ட சொன்னா, நீ உடலை விடும்போது என்னை நினைச்சா நான் உடனே வந்துடுவேன், எங்க இருந்தாலும் வந்துடுவேன். அப்ப அம்மாவுடைய கடைசி ஆசை என்ன, நான் உன்னை பிரம்மத்தில் அனுப்பிச்சுட்டுமா, உடனே நீ பிரம்மத்தில் போய் இருந்துக்கிறியா? அம்மா சொன்ன, எனக்கு அதெல்லாம் ஒன்று வேண்டாம், எனக்கு கோவிந்தனை பார்க்கணும்னா, பகவானை தரிசனம் பண்ணணும்னா. ஆதிசங்கர் அழகாக கீர்த்தனம் செய்ய பகவான் தரிசனம் கொடுத்தார். அவங்க அம்மாவே பகவானுடைய உலகத்துக்கு தான் கோலோகந்தான் அமைச்சிருக்கார் ஆதிசங்கர். அதனால அவருடைய நோக்கம் கிருஷ்ண பக்தி தான். ஆனா அவருக்கு கொடுத்த சேவை என்னது, மாயாவாதம். இடம், நேரம், காலம், டைம், பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். அப்போ ஒரு காலத்துல புத்த கொள்கை இருந்தது, அதை அத்வைதம் முறியடித்தது. அப்புறம் அத்வைத கொள்கை வலுவாக இருந்தது. அதற்கு அப்புறம் ராமானுஜாச்சாரியர் தோன்றினார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜாச்சாரியர். விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டாத்வைதம்னா என்னைக்கு ஒன்று கிடையாது, ஜீவனும் பரமனும் ஒன்றாக முடியாது, அது அத்வைதத்திலிருந்து வேறானது. என்ன அத்வைதத்திலிருந்து வேறானது? அத்வைதம் என்ன சொல்லுது, எல்லாம் ஒண்ணுதான். ஆமாம், குணத்தால் ஒன்று, ஆனால் அளவில் வேறு. அவர் கடவுள் பரபிரம்மம், நம்ம பிரம்மம். அவர் பரமாத்மா, நாம் ஜீவாத்மா. ஜீவாத்மா ஒருபோதும் பரமாத்மா ஆக முடியாது. பரமாத்மா இருந்தா ஜீவாத்மா வந்தது, பரபிரம்மத்திலிருந்தா பிரம்மம் வந்தது. ஆனா ரெண்டும் ஒண்ணு இல்லை, வேற வேற. அதனால இந்த ஜீவனுடைய சுபாவம் அந்த பரமனுக்கு சேவை செய்ய வேண்டியது அப்படின்னு ராமானுஜாச்சாரியர் அத்வைத கொள்கை வழியிலே போய் வேறுபடுத்தி காமிச்சார். ஆமா, இந்த பிரபஞ்சம் பிரம்மத்திலிருந்து தோன்றியது. ஆமா, பிரம்மத்திலிருந்து தோன்றியது. பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஆமா, பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஆனா இந்த உலகம் பொய்யானதா? நோ நோ நோ, இந்த உலகம் பொய் இல்லை, தற்காலிகமானது. இந்த உலகம் பொய் அல்ல. மாயாவாதம் சொல்லி இந்த உலகம் பொய், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. ஆனா ராமானுஜர் சொல்றாரு, நோ நோ நோ, அந்த பிரம்ம சத்தியம், ஆமா சத்தியம். இந்த உலகம் பொய்யா? இல்லை, எப்படி பொய்யாக முடியும்? இந்த பிரபஞ்சம் பகவானிடமிருந்து தோன்றியது, இது பொய் அல்ல, தற்காலிகமானது. இப்போ நம்ம ஒரு 600 பேர் இங்க இருக்கோம். 600 பேர் இங்க இருக்கோமா? இருக்கோம். நிலையா இருக்க போறோமா? இல்லை. அப்போ தற்காலிகமானவங்க. அப்ப நம்ம இல்லைன்னு ஆயிட முடியாது, நம்ம இல்லாம போக முடியாது, நாம தற்காலிகமானவங்க. இதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்றார், நத்தேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபா ந சைவ ந பவிஷ்யாம சர்வே வய மதம் பரம். அர்ஜுனா, நீயோ நானோ இங்க இருக்கும் மன்னர்களோ நம் யாரும் இல்லாமல் இருந்த காலம் ஒண்ணு இல்லை, நம்ம யாரும் இல்லாமல் இருக்க போறதும் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். முன்னாடி இருந்திருக்கிறோம், இப்போ இருக்கோம், இனி எதிர்காலத்தில் இருக்க போறோம். அப்போ எல்லாமே ஒன்றாகி விடும் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இதை ராமானுஜாச்சாரியர் அத்வைதத்தின் வழியிலே போய் வேறுபடுத்தி காமிச்சார். அதுக்கப்புறம் ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்வாச்சாரியர் தோன்றினார். அவருடைய கொள்கை துவைதவாதம். மாதுடைய விக்கிரகம் பார்த்தீங்கன்னா 2 விரல் இருக்கு. அவருடைய விரல் 2, இது ரெட்டையில நினைச்சுக்காதீங்க, இது 2 விரல் இருக்குன்னா துவைதம். ஜீவன் பரமன் என்றைக்கு ஒன்று கிடையாது. ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பரமாத்மா. இன்னும் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணார், வைணவ கொள்கையை ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அப்போ நிர்வாணம் என்றால் ஒண்ணுமே கிடையாது என்று பொருள். அது புத்த தத்துவம், அது நாஸ்திகம். அதை முறியடித்தது ஆதிசங்கருடைய தத்துவம் அத்வைதம், அது எல்லாம் ஒன்று என்று கூறியது. ராமானுஜரின் விசிஷ்ட அத்வைதம் அந்த அத்வைதத்தை வேறுபடுத்தி பரமன் வேறு ஜீவன் வேறு என்று உறுதிப்படுத்தியது. அதை மேலும் வலுவாக மாத்வாச்சாரியர் இல்ல என்னைக்குமே 2 தான், ஒண்ணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை.
ஜீவன் ஜீவன் தான், பரமன் பரமன் தான். டாக் டாக் தான், காட் காட் தான். there is never dog become god. கடவுள் கடவுள் தான், நாம தான். என்னைக்கும் நம்ம கடவுளாக முடியாது. ஸோ இப்படி ரொம்ப அழகான தத்துவங்கள், இப்படி ஓரொரு இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தத்துவங்கள் தோன்றியது. இப்போ பகவான் ஒருத்தரையும் அனுப்பிச்சு வச்சிருந்தார். ஃபர்ஸ்ட் அவரே புத்தரா அவதாரம் பண்ணி வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஆதிசங்கரர் வந்தாரு. அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்தாரு. மாத்வாச்சாரியர், வாயுனுடைய அம்சம் மாத்வாச்சாரியர், ஆதிசேஷன் அம்சம் ராமானுஜர், கடைசியில பகவானே சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவானே சைத்தன்யரா வந்து ஒரே ஒண்ணுதான், கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள், நம்ம அவங்க சேவகன். எக்காலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆரசப பிரித்யா. பகவான் நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவர். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதிகாமா. கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். என்ன வித்தியாசம்? அவர் ஒருவர் நம்ம எல்லோரையும் பராமரிக்கிறார், நம்ம எல்லோரையும் பாதுகாக்கிறார். ஸோ ரொம்ப அழகான வர்ணனை. அப்போ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழு முதற் கடவுள் ஸ்தாபனம் பண்ணார். சரி, இப்போ நம்ம கிளாஸுக்கு வந்துடுவோம். விப்ரகேன ஜடா சென்னம் ரௌரவேனா ஜினேனச்ச விசுஷ்யத்தாலுருதகம் ததா பூதம் அயாச்சத. உடல் முழுவதும் ஜடாமுடி சிதறி கிடக்க மான் தோலை அணிந்து தியானத்திலிருந்து முனிவரை நோக்கி தாகத்தால் தொண்டை உலர்ந்து போன அரசர் குடிநீர் கேட்டார். செய்திலேயே ஒன்றும் தப்பு இல்லை. அந்த முனிவர் தன்னை மறந்த தியானத்தில் இருக்கார். அவர் நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிற தளத்தில் தியானத்தில் இருக்கார். அவர் மேலே எந்த குறையும் இல்லை, குற்றமும் இல்லை. பரிச்சத்துக்கு தாகம் ஏற்பட்டதுல ஒரு குறையும் இல்லை, குற்றமும் இல்லை. தாகம் எடுப்பது ஒரு ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அத்தியாவசிய தேவை. தண்ணீர் தாகம் வர்றது. தாகம் ஏன் வந்தது, விக்கல் ஏன் வருது, கொட்டாவி ஏன் வருதுன்னு கேட்க முடியாது. ஏன் தும்மல் வருது, ஏன் இருமல் வருது? இந்த உடல் எடுத்துட்டா எல்லாம் வரும். இந்த உடல் எடுத்துட்டா தாகம் வரும், பசி எடுக்கும், தூக்கம் வரும், எல்லாம் வரும். இப்போ கூட நிறைய பேருக்கு இந்த கிளாஸில் தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரே தத்துவமாக பேசிகிட்டு இருக்கும். ஸோ என்ன ஆச்சு, பரிசித் மரம் ஒரே தாகம், தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. அப்போ மன்னர்கிட்ட தண்ணி, அந்த மன்னர் வந்து அந்த முனிவரை பார்த்து தண்ணி கேட்குறார். ஐயா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அந்த முனிவரை பார்த்து கேட்குறாரு. அடுத்தது என்ன நடந்தது? 28 அலப்தத்ருண பூமி ஆதீர் அசம்பிராப்தார்க்கிய சூன்ரதः அவஜ்ஞாதம் இவாத்மானம் மன்யமான் சுகோபக. வழக்கமாக அளிக்கப்படும் ஒரு ஆசனமோ இடமோ நீரோ அல்லது இனிய வார்த்தைகளோ அளிக்கப்படாததால் தான் அலட்சியம் செய்யப்பட்டதாக எண்ணிய அரசர் கோபமடைந்தார். ஸோ அதிதி தேவோ பவ. நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்துட்டா, அலையாத விருந்தாளியா இருந்தாலும் அவர் தேவதையை போல உபதேசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வேத கலாச்சாரம். அதிதி தேவோ பவ. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டார், கூப்பிடவே இல்லை, வந்துட்டார். அப்ப என்ன செய்யணும்? அவர் தேவதையை போல உபசரிக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வீட்டில் வந்து உட்கார வச்சு அவருக்கு தக்க ஆசனம் கொடுக்கணும், ஒரு விருந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவருக்கு ஒரு விருந்து கொடுக்கணும். சரி, என்னால் விருந்து கொடுக்க முடியல, திடீர்னு வந்துட்டார், சொல்லவே இல்லை, சொல்லாம திடீர்னு வந்துட்டார். அப்போ முதல்ல அழகா சிரித்து, ஹரே கிருஷ்ணா, வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க எங்க வீட்டுக்கு வந்து என்ன ரொம்ப பாக்கியப்படுகிறது, அன்போடு சிரித்து வரவேற்க வேண்டும். உட்காரதுக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணும், குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அன்பான வார்த்தையில பேசணும். இதெல்லாம் செய்யலைன்னா நாம இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லை. நம்ம வந்து ஜடமாயிரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி உபசரிக்க வேண்டும்? கலியுகத்தில் அதுவும் போயிடுச்சு. என்ன, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர மாட்டீங்களா? ஒரு மெசேஜ் எல்லாம் போட்டு திடீர்னு வந்து நிற்கிறீங்க. சரி, எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் இருக்க போறீங்க? 2 நாள் விருந்தாளி. விருந்தும் மருந்து 2 நாளைக்கு தான். 2 நாள் பார்ப்பாங்க. 3ஆவது நாள் நீங்கள் எப்போ கிளம்புவீங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு கலியுகத்தில் வந்து இந்த விருந்தோம்பல் குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. ராஜாவுக்கு கோபம் வந்தது. நான் வந்து பாராளும் வேந்தன் பரீட்சித்து வந்திருக்கிறேன். இந்த முனிவர் வந்து எனக்கு தண்ணி கூட கொடுக்காம உட்கார்ந்துருக்கு. அட்லீஸ்ட் என்னை சிரிச்ச முகத்தில் வரவேற்று இருக்கணும், எனக்கு உட்காரத்தக்க ஆசனம் கொடுத்துருக்கணும், எனக்கு குடிக்க தண்ணி கொடுக்கணும். ஒரு இங்கீதமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பரீட்சித்து வந்து கோவப்படுறார். அடுத்து 29 அபோதஸ் பூர்வ சகால சா சுத்ருப்யாம்
ஆர்த்திதாத்மனக பிராமணம் பிரதி அபூத் பிரம்மன் வத்சரோ பன்யுரேவச்ச. ஓ பிராமணர்களே, அரசர் பசியாலும் தாகத்தாலும் பீடிக்கப்பட்டிருந்ததால் பிராமண முனிவரிடம் அவர் கொண்ட கோபமும் வெறுப்பும் என்றுமில்லாத புதுமையாக இருந்தன. ஸோ இங்கே தான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன முக்கியமான விஷயம்னா, பரீட்சித் மகாராஜா உயர்ந்த வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தவர். பரீட்சித் மகாராஜா உயர்ந்த வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தவர். பிறவியிலிருந்தே பகவானுடைய பக்தர். தாயின் கருவில் இருக்கும்போதே விஷ்ணுவால் காக்கப்பட்டவர். விஷ்ணுராதன் பகவானை நேருக்கு நேர் தரிசனம் செய்தார் தாயின் கருவில் இருக்கும்போதே. அம்மா அப்பா ஆகச்சிறந்த வைஷ்ணவர்கள். அபிமன்யு, உத்தரா, தாத்தாமார்கள், யுதிஷ்டிரர், அர்ஜுனன் எல்லாம் பெரும் பக்தர்கள். வைணவர் குடும்பம். அப்பேற்பட்ட உயர்ந்த குலத்தில் பிறந்த வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பக்தர் மகாபாகவதர். போன வாரம் படித்தோம். பரீட்சித்தை பற்றி சொல்லும்போது பாகவதம் மகாபாகவதன் பெரும் பக்தன் சொல்லியிருக்கு. அப்போ அவருக்கு கோபம் வரலாமா? எனக்கு கோபம் வரலாம். ஏன்னா நான் சுத்த பக்தன் கிடையாது. நான் பயிற்சி பண்ணுற பக்தன். நான் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற பக்தன். அதனால எனக்கு கோபம் வருது. என்னை ஏதாவது சொன்னால் கோபம் வரும். இப்போ கூட யாராவது சத்சங்கத்தில் பேசிட்டாங்கன்னா, என்னங்க நான் பேசும்போது நீ குறுக்க பேசுறீங்க, கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டீங்களான்னு கோவப்படுவேன். ஏன் அவங்க அன்மியூட் பண்ணிட்டே இருக்காங்க? ஏன் இவங்க பேசிகிட்டே இருக்காங்க? ஏன் இவங்க வீடியோ ஆன் பண்ணல? ஏன் இவங்க அங்கே பார்க்குறாங்க? ஏன் இங்கே பார்க்குறேன்? எனக்கு கோவம் வரும். ஏன்னா நான் ஒரு சாதாரண ஜீவன். நான் சாதாரண கட்டுண்ட ஜீவாத்மா. நான் பக்தி தொண்டை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அப்போது என்னை போல பக்தி தொண்டை பயிற்சி பண்ணுற பக்தனுக்கு கோபம் வரலாம். இந்த கோபம் எதனால் வருது? ரஜோகுண சமுத்பவ. காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ. எனக்கு ரஜோகுணம். நான் முக்குணத்துக்கு உட்பட்டவன். நான் ரஜோகுணத்திற்குலாம் எனக்கு கோபம் வருது. ஆனால் பரீட்சித் மகாராஜ் மகாபாகவதர், முக்குணத்தை வென்றவர். அவருக்கு ஏன் கோபம் வந்தது? அடுத்த ஸ்லோகம் 30வது verse number 30. சது பிரம்மருஷேர் அம்சே சுதாசும் உரகம் ருஷா வினிர்கச்சந்தனுஸ்கோட்யா நிதாய புறமாகதக. அப்படியே அவமதிக்கப்பட்ட அரசர் வெளியேறும் பொழுது வில்லின் நுனியால் ஒரு செத்த பாம்பை எடுத்து கோபத்துடன் அந்த பிரம்மரிஷின் கழுத்தில் போட்டார். பிறகு தமது அரண்மனைக்கு திரும்பினார். பார்த்தீங்களா? தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காமா காமக்ரோதோ பிஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ரமா ஸ்மிருதி விப்ரமோ புத்திநாசோ புத்திநாசோ வினஷதி. பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவத்கீதையில். எதுக்கு ஒருத்தர் கோவம் வருது? எப்போ நம்ம புலன்களை திருப்திப்படுத்த முடியல அப்போ இமீடியட்டாக கோவம் வரும். இன்னைக்கே கோவப்படுறேன்னு சொல்லுங்கள். அவர் நான் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கல, என்ன கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாரு, என் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாரு, நான் கேட்டதை செய்யலை, எனக்கு பிடிச்சது வாங்கி தரல, எனக்கு பிடிச்சது அப்போது எனக்கு விருப்பமானது நடக்கலை, நான் பிடித்தது நடக்கவில்லை என்றால் இமீடியட்டான கோவம். தியாயதோ விஷயான் வம்சக சங்கஸ்தேஷு பஜாயதே. பௌதிக ஆசை நிறைவேறாமல் போகும்போது, என் எண்ணங்கள் நிறைவேறாமல் போகும்போது கோபமாக மாறுது. தியாயதோ விஷயான் வம்ச சங்கா சஞ்சாயதே காமா காம குரோதோ பிஜாயதே. ஃபர்ஸ்ட் காமா. காமா மீன்ஸ் அன்கண்ட்ரோல் டிசைர், கட்டுக்கடங்காத ஆசை. என்னுடைய கட்டுக்கடங்காத ஆசை நிறைவேறாமல் போகும்போது அது கோபமாக உருவெடுக்குது. கோபம். குரோதாத் பவதி சம்மோகா. கோபம் வந்துருச்சு, நம்ம என்ன பண்றோம், எங்க இருக்கோம், யாரு முன்னாடி இருக்கோம், என்ன பேசுறோம் எல்லாம் மறந்துடும். கோபம் வந்தா என்ன ஆயிரும்? குரோதாத் பவதி சம்மோகா. கோபம் வந்துருச்சு, சுத்தம் பார்த்தா சுத்தி எல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டோம். எங்க இருக்கிறோம், யார்கிட்ட பேசுறோம், ஒன்று கண்ட மணிக்கு பேச ஆரம்பிச்சிடும், திட்ட ஆரம்பிச்சிடும். குரோதாத் பவதி சம்மோகா. அறியாமை. அறியாமைனால் என்ன ஆயிடுது? சாஸ்திரம் படிச்செல்லாம் மறந்து போயிடும். நம்ம படிக்கிறோம் பகவத்கீதை படித்து, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், எல்லாம் ஓகே. ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது, என்ன அந்த மாதாஜி அது சொல்லிட்டாங்க, என்ன இந்த பிரபு இது சொல்லிட்டாங்க, என்ன திட்டாங்க, நான் இனிமேல் தமிழ் கீதாவுக்கு வரமாட்டேன், நான் கிளாஸுக்கு வரமாட்டேன், கேட்க மாட்டேன். என்னாச்சு? படித்ததெல்லாம் மறந்து வச்சு படித்ததெல்லாம் கோவம் வந்தோடனே
அப்படியே போச்சு. குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகா ஸ்மிருதி விப்ளமா. சாஸ்திரம் படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். ஸ்மிருதி ஸ்ருதி விப்ளமா ராயுதோ விஷயான் வம்ச சங்கசேச்சு பஜாயுது சங்கா சஞ்சாயுது காம காம குரோதோ விஜய் குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ளவம் புத்தி நாசோ வினஷதி. புத்தி நாசம் ஆச்சு, எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் தலையில கை வச்சு உட்காது, ஐயோ நான் கோவப்பட்டிருக்க வேண்டாமே, ஏன் கோவப்பட்டேன், ஏன் இப்படி ஆயிடுச்சு, என்ன நடந்தது. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் பரீட்சத்துக்கு கோபம் வந்தது, ஒரு செத்த பாம்பு எடுத்து முனிவர் காலத்தில் போட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 31, 31ஆம் ஸ்லோகம். முப்பத்தி பதம். ஏஷ கிம் நிப்ரதாக்ஷேஷ கரணோ மிலீதேஷன மிருஷா சமாதிர் ஆகோஷ்வித் கிம் நு ஷாத் சத்ரபந்துபிஹி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். திரும்பி வந்ததும் முனிவர் புலன்கள் அடங்கி தியான நிலையில் கண்மூடியவராய் அல்லது ஒரு தாழ்ந்த சத்திரியனால் ஆக வேண்டியது என்ன என்று பொய் சமாதியில் இருப்பவரா என்று ஆழ்ந்து சிந்திக்க துவங்கினார். ஸோ பரிச்சித் மகாராஜ் திரும்ப வந்துட்டு தன்னுடைய சபையில் உட்காந்துட்டு அரசவையில் வந்து, ஜோ நான் ஏன் இப்படி பண்ணேன், ஏன் இப்படி நடந்தது, முனிவர் உண்மையிலேயே தியானத்தில் இருந்தாரா, இல்லை நான் வந்து ஒரு தாழ்ந்த சத்திரியனா, நான் ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டேனா, எது உண்மை, அவர் பொய்யான சமாதியில் இருந்தாரா இல்லை நான் கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டேன்னு யோசிக்கிறார். இதுதான் பாயிண்ட். இப்போ நம்ம எங்கே பாயிண்ட்டுக்கு வரோம், த கன்க்ளூஷன், இந்த கிளாஸுடைய எண்ட் ஆஃப் த செஷன் கன்க்ளூஷன். இதோட முடிவு என்ன, பரீட்சித்தை போன்ற ஒரு மகாபாகவதர், புலன்களை வென்றவர், எந்த விதத்திலும் பாண்டவருக்கு சற்றும் குறைந்தவர் அல்ல. இந்த குழந்தை பிறந்தப்பவே கேட்டாங்க, பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோவில் அந்த சாப்டர் இருக்கு. யுதிஷ்ட மகாராஜ் கேட்கிறார், இந்த குழந்தை என்னுடைய பேர குழந்தை, பிற்காலத்தில் எப்படி இந்த நாட்டை ஆழ்வார். ஓ உங்க பேர குழந்தையா, ஓ யுதிஷ்ட மகாராஜா, இவன் ராமனை போல ஆட்சி செய்வான், செங்கோல் ஆட்சி, தானம் செய்வதில் சிபி சக்கரவர்த்தியை போல, புலன்களை வென்று ராஜ ரிஷியாக இருப்பார், இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே முனிவர்கள் அதே பிராமணர் சொன்னாங்க, இவர் ஒரு பாம்பு கடித்து இறந்து விடுவார்னு சொன்னாங்க. அதுவும் சொன்னாங்க. இவர் எப்படி ஆட்சி செய்வார், இவர் ஒரு மகா பாகவதர், பெரும் வள்ளல், சிபி போல ஒரு தான தர்மம் செய்து வள்ளல், ராமனை போல செங்கோல் ஆட்சி. யுதிஷ்டிரா உன்னுடைய ஆட்சிக்கு சற்றும் குறைந்தவன் அல்ல, இவன் ஆட்சி பொற்காலம், பரிசித்தின் ஆட்சி காலம் பொற்காலம். இது மன்னருக்கான ஆட்சி அல்ல, இது மக்களுக்கான ஆட்சி. இதுதான் உண்மையான ஆட்சி, மக்கள் ஆட்சி, பரிசித்தோடைய ஆட்சி. அப்பேற்பட்ட மகாபாகவதர் கோபப்பட்டிருக்காரே, கோபப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு தவம் செய்யற முனிவர் வந்து பொய் சமாதியில் இருக்காரு நினைச்சு செத்த பாம்பு எடுத்து போட்டாரே, நான் ஏன் இது செய்தேன் என்று யோசிக்கிறார். அப்போ இவை அனைத்தும் பரீட்சித்தை போன்ற ஒரு தூய பக்தர், பரீட்சித்தை போன்ற ஒரு தூய பக்தர்ல வாழ்க்கையில் அவர் சரித்திரத்தில் நடக்கூடியது எல்லாமே பரமபுருஷரின் ஏற்பாட்டிலாம் நடந்தது. உண்மையில பரீட்சித்து இது செய்யக்கூடியவர் அல்ல. இப்போ நான் தவறு செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒருத்தரை பார்த்து கோவப்படுறேன், நான் ஒருத்தர் மேலே கோவம் வந்து ஒரு பழைய ஒரு வீணா போன மாலை எடுத்து போட்டேன், இல்லை ஒரு டயரை தூக்கி கழுத்தில் போட்டேன். இது நான் பண்ணினேன்னா, நான் ஒரு சைக்கிள் டயரையோ டியூபையோ எடுத்து ஒருத்தர் கழுத்தில் போட்டேன்னா, நான் அகங்காரம் பிடிச்சவன், நான் பொறாமை பிடிச்சவன், நான் கோபக்காரன், நான் ரஜோகுணத்தில் இருக்கேன். ஆனால் பரீட்சித்தேன் இதை செய்தார். பரீட்சித்தை போன்ற ஒரு மகாபாகவதன் இதை செய்யலாமா, செய்யக்கூடிய ஆள்தானா? கிடையவே கிடையாது. அந்த முனிவரும் ஏமாற்றுக்காரர் கிடையாது. அந்த முனிவரும் தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். பரீட்சித்தும் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. இது ரெண்டும் பகவத் சங்கப்பத்தினால் நிகழ்ந்தது. பகவான் என்ன பண்ணார், அவர் தான் பரீட்சித்த பூமியில் அழைச்சிட்டு வந்தார். பரீட்சித்தை வந்து பகவான் இந்த பூமியில கூட்டின்னு வந்து அவர் இருக்கிற வரைக்கும், பரீட்சித்து இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கலி புருஷனுடைய வேலை நடக்கவே நடக்காது. கலி புருஷன் உள்ள நுழையவே முடியாது. அதனால பரீட்சித்தை அரியாசனத்தில் இறக்க வேண்டும். பரீட்சித்தை போன்ற ஒரு ராஜ ரிஷி, ஒரு மகா பாகவதன், ஒரு தூய பக்தன் அரியாசனத்தில் இருக்கும் வரை கலிக்கு அங்கே இடமே இல்லை, கலி புருஷனுக்கு அங்கே இடமே இல்லை, கலியுகம் வரவே முடியாது. அப்போ காலச்சக்கரத்தின்படி கலியுகம் துவங்கி ஆக வேண்டும். கலியுகம் துவங்கி ஆக வேண்டுமானால் பரீட்சித்தை போன்ற ஒரு செங்கோல் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரியாசன் இருக்க முடியாது. அப்போ பகவான் என்ன பண்ணாரு, கலியுகம் துவங்க வேண்டும், பரீட்சித்து வந்து ராஜ்யத்தை விட்டு விலக வேண்டும். அது மட்டுமல்ல, பரீட்சித்தை நான் கருவியாக வைத்துக்கொண்டு
இந்த பூமிக்கே நன்மை தரக்கூடிய, இந்த பூகோளத்துக்கே நன்மை தரக்கூடிய, இந்த 3 உலகத்துக்கும் நன்மை தரக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தை நான் வழங்கப் போகிறேன். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் நானும் வேறு வேறு அல்ல. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பாகவதம் வேறு வேறு அல்ல. பகவான் கலியுகத்துல இலக்கிய அவதாரமாக இருக்கிறார். ஸோ அதனால பகவான் ஏற்பாடு. அப்ப இங்க முக்கியமான பாடம் என்னது? ஒரு தூய பக்தருடைய வாழ்க்கையில நடக்குது. பரீட்சித் மகாராஜ், பாண்டவர்கள், அம்பரீஷர், பிரகலாத் மகாராஜ், திரௌபதி, குந்தி தேவி, பாகவதத்தில் நீங்க எந்த பக்தர் வேணும் எடுத்துக்கங்க. பாகவதத்துல நீங்க எந்த பக்தருடைய வாழ்க்கை சரித்திரம் எடுத்துக்கொண்டாலும் அவங்க வாழ்க்கையில சவால்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தொந்தரவுகள் இருக்கும். அவை அனைத்தும் பரமபுருஷரின் ஏற்பாட்டிலாம் நிகழ்ந்தது. அப்போ பகவானுடைய விருப்பப்படி நடந்தது, பகவானுடைய ஏற்பாட்டில் நடந்தது. அவருடைய நோக்கம் அது மூலமா பரீட்சித் வந்து அரியாசனத்தை விட்டு போகணும். இந்த பிராமணன் கழுத்துல ஒரு செத்த பாம்பை போட்டதுனால நம்ம பின்னாடி படிப்போம். இந்த பிராமண சிறுவன், இந்த ஸ்ருங்கி, சமீக ரிஷியோடைய பையன் ஸ்ருங்கி வந்து பரீட்சித்தை சபித்து விடுவார். ஒரு பாம்பு கடிச்சு இறந்து போகணும். பரீட்சித்தும் அதை அறிந்து கொண்டு தன் ராஜ்யத்தை விட்டு அவரு காட்டுக்கு போனார். காட்டுல போய் சுகதேவ கோசாமியை சந்தித்து அவர் பாகவதம் பெற்றுக்கொண்டார். இந்த உடலை விட்டு ஒரு பகவான்கிட்ட போனார். அப்போ தாயினுடைய கருவிலிருந்து காத்த பகவானால பரீட்சித்தை வந்து ஒரு பாம்பு கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதா? அப்ப இதெல்லாம் இவை அனைத்தும் பரமபுருஷரான அந்த பகவானின் சங்கல்பத்தினால் நிகழ்ந்தது. அவ்வளவுதான். அப்ப நமக்கு என்ன பாடம்? இன்னைக்கு நமக்கு என்ன பாடம்னா, ஒரு தூய பக்தனின் வாழ்க்கை சரித்திரம் பகவான் விருப்பப்படி நடக்கும். நமக்கு என்ன பாடம்? நாம் அது போல ஒரு தூய பக்தின் அடிச்சுவட்டை பின்பற்றி பக்தி தொண்டில் உறுதியாகும் போது நாம் இந்த கோபத்தை வெல்ல முடியும், பகவானுக்கு பிரியமான பக்தனாக முடியும், பகவானுடைய உலகத்துக்கு திரும்ப போக முடியும். பகவான் கையில் நாமும் ஒரு கருவி ஆக முடியும். பகவானே, நான் உங்க கருவி, நீங்க என்னை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கணும். பகவான் கையில் பரீட்சித்த ஒரு கருவி, அவ்வளவுதான். அதனால அவர் வந்து ரொம்ப அழகா ராஜ்யத்தை விட்டு காட்டுல போய் 7 நாளும் சுகதேவ கோசாமி பாகவதம் கேட்டு அவர் பகவானுடைய திருநாட்டுக்கு திரும்ப போனார். ஒருவேளை பரீட்சித் கோவப்படவில்லை, ஒருவேளை பரீட்சித் வந்து இந்த பிராமணர் கழுத்துல பாம்பு போடல, செத்த பாம்பு எடுத்து போடல, ஒருவேளை இந்த பிராமண சிறுவன் பரீட்சித்தை சபிக்கவில்லை என்றால் நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் கிடைச்சிருக்காது. நம்ம எவ்வளவு நேரம் பேசியிருக்க முடியும், எனக்கு வேலை இல்லை. நான் எங்கேயாவது டயர் கம்பெனியில் உட்காந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருப்பேன், டயர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால இவை அனைத்தும் நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, நாம் வாழ்க்கையில மிக அற்புதமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவான் இப்படி அழகான ஒரு லீலை செய்து இந்த மாதிரி தூய பக்தர்கள் அழைச்சிட்டு வந்து நமக்கு அழகான பாடம் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு, அதே கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்ம எல்லாருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், தமிழ் கீதா, பக்தர் சங்கம், பாகவதம் எல்லாம் கொடுத்துருக்காரு. இதை பயன்படுத்திண்டா நாமளும் பரீட்சித்தை போல ஒரு தூய பக்தராகலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.